வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாம் 126 வருஷம் வாழ 126 வருஷம் அடி 126 வருஷம் வாழணும். 126 வருஷம் நீ வாழணும். அது என்ன கணக்கு 126? அது வந்து என்னுடைய லைஃப் ஸ்பான் அப்படி ஃபிக்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க. Actually 120 they will say. 120. உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அண்ணன் காளிதாசன் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து உறவுகளை எல்லாம் ஊரில் விட்டுட்டு இங்கே வந்தப்போ நமக்கு கிடைச்ச புது உறவு. எல்லோரும் வந்து வாழ்க்கையில் தலைவராக முடியாது. தலைவர் ஆகிறதுக்கு சில தனி பண்புகள் இருக்குது. முதல்ல வந்து இந்த தலைவருங்கிறது ஒரு முள் கிரீடத்தை தலையில் வச்சுருக்கிற மாதிரி. இதற்காக இவர் செய்கிற நிறைய தியாகங்கள் இவர் செய்கிற நிறைய தியாகங்களும் செலவு பண்ணுற நேரமும் நமக்காக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்று பிசிராந்த 200 அந்த காலத்தில் ஒரு புலவர் இருந்தார், ஒரு சோழ மன்னர் இருந்தார். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கல, ஆனாலும் ஒருத்தர் அட்மையர் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் அந்த மன்னர் வந்து அந்த மாதிரி ஒரு நட்பு இருந்துச்சு. அந்த நட்பை பற்றி நான் சொல்ல வர முடியாது. அடுத்தாப்புல கபிலர்னு ஒருத்தர் இருந்தார், பாரிவள்ளலோட ஃப்ரெண்டு. அவர் ஒரு புலவர். அந்த பாரிவள்ளல் இறந்த போது அந்த 2 பெண்களுக்கும் அவர் போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த மாதிரி நட்புங்கிறது உன்னதமானது, உயர்வானது. இவரனால் நம்ம எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் ஆதரவு இருக்குது. அப்படி என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. எனக்கும் அவர் தர்மராஜ் அவருக்கும் பழக்கம் வந்து அலமாண்டா ஸ்கூலில் நாங்கள் மீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா மீட் பண்ண வந்தார் அவர். இந்த இதுக்காக உற்சாக பறவைகள்னு ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நாங்கள் சும்மா காமனாக பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் தான் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா இணைச்சிது ஃபஸ்ட். இல்லைன்னா அது வந்து இட்ஸ் அ காமன் ஃபேக்டர். அது 2 பேரும் ஸ்போர்ட்ஸுன்றதுனால, அவர் வாலிபால் நான் ஹாக்கின்றதுனால 2 பேருக்கு ஒரு பாண்டிங் வந்து நல்லா. அப்பப்போ 2 பேருக்குள்ள டசில் இருக்கும். ஆமாம். ஆனால் அவர் ஏதாவது தப்பு பண்ணால் நானும் கேட்பேன், என்னையும் அவர் கேட்பார். ஸோ 2 பேருக்குள்ள அந்த இது இருக்குது. பட் இருந்தாலும் வி ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ. பொதுவாக நான் என்னை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப ரிசர்வ். நான் ரயில்வேயில் வந்து என் பையன் வந்து இங்கே ஆஸ்திரேலியா வந்து 15 வருஷம் ஆச்சு. நான் இந்த பக்கமே வரல. ஒரு வாட்டி வாவான்னு கூடும்போதும் ஒன்று ஓப்பனாக சொல்ல போனால் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு பயம் ஃபஸ்ட்டு. அடுத்தது நான் சொந்தங்கள், ஏன்னா என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அலூஃபாக போய் மாட்டிடுவோமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் நாட்டுப்பொண்ணு சொல்லுவாள், இந்த மாதிரி உற்சாகப்பாருன்னு குழு இருக்குது. ஏன்னா இந்த பானுமதி மேடம் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவங்க மூலமாக எனக்கு இன்விடேஷன் வந்தது, வாங்க நீங்கள் ஒரு வாட்டி. ஸோ நாட்டுப்பொண்ணோட மோட்டிவேஷன், பையனோட மோட்டிவேஷன், சரி போகலான்ட்டு போனேன். போய் பார்த்ததுக்கப்புறம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் இந்த வரப்போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணிட்டாரு. சென்னையில் இருக்கேன், நான் இன்னும் வரலை. சென்னையில் எனக்கு ஃபோன் பண்ணி பானுமதி மேடம் சொன்னாங்கன்னு சொல்லி பேசும்போது கடைசியில் பார்த்தா நான் எந்த இடத்துல இருந்தோ அதே இடத்துல அவர் தான் இருந்தேன். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் நான் ரெகுலராக வாக்கிங் போவேன். அந்த வாலிபால் அந்த அண்ணாச்சி கூட தான் நான் ரெகுலராக பழகுவேன். ஸோ அப்படி எங்களை அறியாமல் ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே ஏற்படுறது வந்து மிராக்கிள் எனக்கு உண்மையிலேயே. அந்த பாண்டிங் இன்றைக்கி மறுபடியும் நான் ஆஸ்திரேலியா வரேன், இது வந்து இந்த கூட்டத்துக்காக சொல்லலை, மறுபடியும் நான் ஆஸ்திரேலியா வரணுன்ற என்ன உந்துதலை ஏற்படுத்தியதுன்னு உற்சாகப்படுறேன். மறுபடியும் வாட்டி ஆஸ்திரேலியா போகணுன்ற ஒரு இன்டென்ஷன் வருதுன்னா தர்மராஜ் சகோ. எனக்கு வந்து இந்த உற்சாக பறவைகள்ங்கிறது இல்லாமல் இந்த குரூப்புக்கு வந்ததுனால இவர் எல்லாத்தையும் இது பண்ணினதுனால ஒரு அருமையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் தஞ்சாவூர், நீங்கள் தூத்துக்குடி, எங்கெங்கேயோ இருந்து ஆனால் இங்கே வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு, இதே போல் எப்போவுமே நாங்கள் இருக்கணும். அந்த குரூப் ஆரம்பித்து வச்சது இவர் தான். அதனால் இவருக்கு என்னுடைய நன்றி. எப்பவும் இதே மாதிரி எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நாங்கள் அண்ணாவோட தொடர்படுத்தது இவங்க
இது ஃபேஸ்புக்லையா ஏதோ எழுதி அண்ணா படித்து அதில் தான் நாங்கள் யாரும் சொல்லியும் வரவே இல்லை. அது மூலியமாக நாங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு அண்ணா வீட்டுக்கு போய்கிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இது பண்ணோம். அப்போ வந்து எனக்கு கூட நான் ஒருத்தி தான், எனக்கு அண்ணங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு 2 அண்ணன் கிடச்சிருக்காங்கன்னா அண்ணாவும் தன்மண்ணாவும் தான் எனக்கு ரொம்ப அப்படின்னு அதில் இருந்தது தான் எனக்கு இந்த உற்சாக பறவைங்கிறது. நான் வெளி உலகம் தெரியாமையே, வெளி உலகம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எனக்கு நம்ம ஃப்ரீயாக பேசுறது கொள்றதுலாம் கொஞ்சம் எனக்கு தயக்கம் இருக்கும். நான் இங்கே உற்சாக பறவைகளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக எல்லாத்தோடையும் பேசுறது பழகிறது. இப்படி தான் இருக்கணுங்கிறது வந்து என்னை மோட்டிவேஷன் பண்ணது இந்த உமா கீதாங்கெல்லாம் எல்லோரும் தான். அதனால் நான் இந்த இதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த உற்சாக பறவைக்கு ஜனவரி மந்த்து வந்தேன். ஃபஸ்ட்டு டே 1 அண்ணனை பார்க்கும்போது வந்து எங்கள் வீட்டில் போய் நான் சொன்னேன் என்னன்றதை அவரே கேளுங்க, அவர் சொல்லுவார். எனக்கு வந்து என்னோட ஓன் பிரதர் அவருடைய அந்த செயல்கள், அந்த பேச்சு, அந்த டக்கு டக்குன்னு பேசுறது எல்லாமே சேமாக தெரிஞ்சுது எனக்கு. நான் வீட்டில் போய் சொன்னேன், இவர் அப்படியே எங்கள் அண்ணன் தான், 8ஆம் நம்பராக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்போ இவர் பர்த்டே டேட் எல்லாம் தெரியாது. இப்போ லாஸ்ட் மந்த் தான் எனக்கு தெரியும். எங்கள் அண்ணன் வந்து நவம்பர் 8, இவர் வந்து 26 ஸோ 8க்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது வந்து நான் வந்து இவர் இதில் பார்த்தேன். அங்கே விட்டு ஒரு அண்ணனோட கேரக்டர் இங்கே நான் பார்க்குறேன் டாடின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு, அதாவது இஸ் லைக் அ ஜாக் ஃப்ரூட், ஐ கேன் சே தட். மேபி உள்ள வந்து மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு குத்துற மாதிரி அந்த டாக்கோ இல்லை பேசுறதோ இருக்கு. பட் இன்சைட் இஸ் நாட் லைக் தட். அது வந்து எல்லாருக்கும் புரிய வராது. தோஸ் ஹூ ஆர் வெரி க்ளோஸ் டு ஹிம் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன். நான் என்னோட புரிதலுக்கு நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். பழுத்த பழம் எல்லாரும் சூர்யா சாப்பிட்ற பழம் அது நான் நினைக்கிறேன். அது நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுதான். சூப்பர். எல்லோருக்கும் வணக்கம். இறைவன் வந்து இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த எனக்கு எழுதி வச்சவர் தான் இவர். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அந்த ஸ்ட்ரிக்டில் இருந்து எனக்கு என்ன சுதந்திர பறவையாக பறக்க விட்டவர் இவர். அடுத்தது வந்து என்னோட கல்வி கண்ணை திறந்தவரும் இவர் தான். எம்ஃபில் வர நான் போகிறதுக்கு காரணமாக இருந்தவரும் இவர் தான். இவர் வந்து மனசில் என்ன படுதோ அதை டக்குன்னு சொல்லிடுவார். அந்த சில நேரம் வந்து ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வரும், ஆனால் அடுத்த நேரம் வந்து அதை மறந்துடுவார். யாருக்கிட்ட இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற குணமே கிடையாது. இவ்வளோதான். இன்னும் நிறைய சொல்லலாம், போதும். அங்கிள் வந்து வெரி சீனியர் பர்சன். சீனியர் இன் த சென்ஸ் ஏஜில் மட்டும்தான், பட் ஆனால் அவரோட எனர்ஜி, அவரோட சாம் எல்லாம் வந்து என் ஏஜுக்கு ஈக்குவலாக தெரியுது. அது வந்து இட்ஸ் அ பிக் திங். ஏன்னா ரொம்ப கஷ்டம். சூப்பர். இவ்வளோ பெரிய குரூப்பை மேனேஜ் பண்ணுறது, சொந்தங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும். பட் ஆனால் தெரியாத ஒரு 3வது மனுஷன் ஒரு குரூப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து சொல்லுக்கு இணங்க வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு சில பேரால் தான் முடியும், அவர் சொன்ன மாதிரி. ஸோ ஹி ஹாஸ் காட் தட் கேரக்டர். ஊரை தாண்டி வந்துட்டோம். இங்கே வந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. ஏன்னா எங்கள் ஃபேமிலியை பார்க்குறதுக்கு பல வருஷங்கள் ஆகும், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தான். ஸோ இங்கே இருக்கிற சொந்தங்களை பார்க்குறது தான் ஆகிடும். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியை கொடுத்துருக்காரு இவர். ஸோ ஹாப்பி. அப்பா வந்து ரொம்ப ரிசர்வ்டான டைப்பு. நான் பயந்துகிட்டே இருந்தேன், ரொம்ப வருஷம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் வந்துட்டாரு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரூமில் டிவி வச்சேன். அவருக்கு டிவி ரொம்ப பிடிக்கும், குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணேன். வெளில எங்கே சோஷியலைஸ் ஆவாருன்னு நினச்சேன். பார்த்தா உற்சாக பறவைகள் அவராக ஓகே சொல்லி போனார். போயிட்டு வந்துட்டு எவ்ரி டைம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் எடுத்து அதுக்கு முன்னாடி நான் குக் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப காமிக்கிறாரு. அதே மாதிரி சென்னையிலையும் போயிட்டு எல்லாரோடையும் மீட் பண்ணுறாரு. இட்ஸ் a கிரேட் திங். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த உறவுகள் பெருசாகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் அங்கிளுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா லைஃப் ஆஃப்டர் 40 எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஒர்க், குழந்தைங்களை பார்க்குறது எல்லாம் பண்ணிவிட்டு இப்போது இந்த டைமில் யாருமே அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் யாரும் அவுட்கம் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினச்சதே ஒரு பிக் ஹார்ட் வேணும்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அங்கிள். எல்லாரும் ஆதி சொன்ன மாதிரி நிறைய பேர் டேலண்ட் சின்ன வயசில் இருந்திருந்தாலும் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து போய் பார்த்து கண்டிப்பாக எங்கள் அம்மா எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு மிங்கல் ஆகிறதே ஒரு பெரிய அவங்க ஒரு நிறைய பேரை பார்த்து மிங்கல் ஆகிறதே ஒரு அவங்களுக்குலாம் ஒரு பிக் திங்கு. ஸோ அப்பாவுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் கிடைச்சது கிடையாது, இங்கே கிடச்சி அவங்க பண்ணுறத வந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது இட்ஸ் பிக் பிக் திங். அதுக்கு அது ஒரு ரெகுலராக பண்ணுறது வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க.